ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு ருக் ஜோன் 1. ஸோ இதுக்கு முன்னாடி பதிவுலேயே நம்ம அபிஜித் நட்சத்திரம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அபிஜித் முகூர்த்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்ன, முகூர்த்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சுப நிகழ்ச்சிக்காக முகூர்த்த நேரம் குறிப்பாங்க இல்லையா, அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான அந்த முகூர்த்த நேரம் தவறிடுச்சு அப்படின்னும் போது அதே நாளில் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜித் அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் அபிஜித் முகூர்த்தம் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நேரம் எப்போ அப்படின்னு கேட்டால் தினமுமே காலையில் 11:45 12:15 வரைக்கும் இந்த நேரமானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம செய்கிற எந்த வேலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.